walking away. Your words are lost on me. It's taking everything not to turn around. Throw it away. See if you'll let go of me. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் விலாக்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய இனோவாவை நான் வந்து எப்படி ரீபெயிண்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீபெயிண்டிங்னால் வந்து நான் ஃபுல் பெயிண்டிங் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். அதாவது இனோவா எப்படி வந்து பழைய இனோவா ஒன்று வாங்கி புதுசாக எப்படி ரெடி பண்ணேன், புது மாடலாக எப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய காரோட ஃபுல் ரிவ்யூவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே இந்த இடத்துல நான் போடுறேன், இல்லைனா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம். 2.5 வருஷத்தில் அங்கங்கே நிறையா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், மெயினாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நிறையா ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பின்னாடி வந்து ஒரு போலில் வந்து இடித்து லைட்டாக அந்த இடத்துலையும் ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மூணார் போகும்போது முன்னாடி வந்து ஒரு கல் மேலே வந்து இடிச்சிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதில் பார்த்திங்கன்னா வந்து பம்பர் கீழே வந்து பெரிய ஒரு ஓட்டை மாதிரி ஒரு பயங்கரமாக உடஞ்சிருச்சு. ஆனால் வந்து 1.5 வருஷமாக வந்து அதே மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கோம். மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை வண்டியில். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து வண்டி பெயிண்ட் பண்ண புதுசுலேயே வந்து ஒரு நாய் வந்து புரண்டிடுச்சு. இப்போ டோருக்கும் பம்பருக்கும் நடுவில் வந்து ஒரு ஏரியா இருக்கும், ஃபெண்டர்னு சொல்லுவாங்க, அந்த வீலுக்கு மேலே அந்த ஏரியா வந்து நாய் புரண்டிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஆள் தான் நான் எப்போவுமே வந்து சேகர் அண்ணங்கிட்ட தான் கொடுப்பேன் டிங்கரிங். நீங்கள் வந்து போன வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஹோண்டா ஆக்டிவாவை நாங்கள் எப்படி ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே அது ஒரு லிங்க் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியை வந்து பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய வண்டி இருந்தது. அதனால் வண்டிக்கு அவர் வீட்டில் வச்சு பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணலாம், எங்கள் வீட்டிலையே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முதல்ல பெயிண்டரையும் அவரையும் வந்து கூப்பிட்டு வந்து வீடை காட்டினேன். அதுக்கப்புறம் வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும் அவங்க டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மிஷின் வந்து வீட்டிலே இருந்தது. ஸோ எங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தார். ஸோ அந்த பெயிண்டிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வாங்குறதுக்காக வந்து லக்ஷ்மி பெயிண்ட்ஸ் கிட்டே போனோம். ஸோ இது வந்து சேலியூரில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போன வாட்டி ஸ்காலா பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு 2 வாட்டி வந்து அங்கே ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் இனோவா வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கலர் வந்து ரொம்ப காமன் கலர். ஸோ அதனால் வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போனோம். கரெக்டாக ஒரே கலக்கு தான் கலக்கி கொடுத்தாரு, பக்காவாக மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சேகரனை வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த பம்பர் உடஞ்சது தான் வந்து பெரிய ஒரு டிங்கரிங் வேலையாக இருந்தது. ஸோ அதனால் முதல்ல அவங்க வந்து அதை கரெக்டாக ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஜாக்கெட் பண்ணுவோமா யாருக்கு எனக்கா இல்லை வண்டிக்கா பின்பக்கம் தூக்கி இருக்கிறதால கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதான் வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்க அந்த ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்டி பார்த்து கரெக்டாக அதை தேய்ச்சி கிச்சு அதை கரெக்டாக பேஸ்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. I'm like, oh shit, I've been doing this a long time. Lost in my head, I don't care, I'm not gonna lose it. I'm not gonna lose it. I'm up all day, all night, replaying our last fight. Now in hindsight, I don't care, I'm not gonna lose it. I'm not gonna lose this. Yeah, kinda hate myself sometimes, everything was on the line. பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வந்து 2 நாளாக நடந்தது. ஸோ என்னால் வந்து வீக் டேஸ்லாம் வந்து வேலை இருக்கனால என்னால் வந்து பார்க்க முடியல. அதனால் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு சாட்டர்டே வந்து டிங்கரிங்லாம் பண்ணிவிட்டு அடுத்த சாட்டர்டே வந்து திரும்பி கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டர் வந்தார். பெயிண்டர் வந்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி காலையில் வந்தாங்க ஒரு 10 மணிக்கு. கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. அந்த தேய்ச்சி கழுவுறதே வந்து அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட அதே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெயிண்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா போனட்டு, ஃப்ரண்ட்டு பம்பரு, அப்புறம் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக, அப்புறம் பின்னாடி பம்பர் ஃபுல்லாக அடிக்கல, பாதி தான் அடித்தோம். நான் முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வித்தியாசமும் தெரியல, நல்லா வந்துச்சு.
சேகரனும் அந்த பெயிண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏரியாவும் பார்த்து பண்ணாங்க. எங்கே சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலுமே அதை வந்து திரும்பி ஒர்க் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து சபீனாவை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக கிட்டத்தட்ட அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்காவாக எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. Walking away, your words are lost on me. It's taking everything not to turn around, throw it away, see if you'll let go of me. நடுவில் நம்ம ஜாக்குவார் வந்து பெயிண்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தார். ஸோ அது வேறு செம காமெடியாக இருந்தது. பின்னாடி நான் போட்ட லைட் பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப் பார்த்திங்கன்னா வந்து டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் லைட்ஸுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கிடைக்கல. ஸோ செகண்ட் ஹேண்டில். ஸோ டூப்ளிகேட் லைட் தான் போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப் வரும் அந்த பேனல் லைட்டுக்கும் அந்த பின்னாடி பேனலுக்கும் வந்து ஒரு கேப் வரும். அந்த கேப் அடைக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சேகரன் ஒரு ஐடியா கொடுத்தாரு. பின்னாடி வந்து ஒரு ரப்பர் மாதிரி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த ரப்பர் தான் வந்து ரெடி பண்ணி அப்புறம் ஓட்டினார். முதல்ல வந்து ஏர் அடிக்கிறாங்க ஃபுல்லாக வந்து டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபுல்லாகவே ஏர் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. Now in hindsight, I don't care, I'm not gonna lose it. I'm not gonna lose it. Yeah, kinda hate myself sometimes. Everything was on the line. Didn't wanna be the one who had to say it. No, I can't rewind the time. Promise I'll be done. அதுக்கப்புறம் வந்து பேப்பரால் ஃபுல்லாக வண்டியை வந்து மாஸ்கிங் பண்ணிடுறாங்க. எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கக்கூடாதோ அந்த இடத்துல ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 கோட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பெயிண்ட் அடித்து முடித்த வண்டி. ஸோ இப்போ இவர் வந்து இந்த கவரெல்லாம் வந்து அவுத்துட்ருக்காரு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த பெயிண்டிங் வந்து நல்லா தான் இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து பெயிண்ட் வந்து ஒழுகலாம் இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து ரீபெயிண்டிங்லாம் பண்ணும்போது அங்கங்கே எங்கேயாவது ஒழுகிடும். அதுக்கப்புறம் திரும்பி அதை வந்து கட் பண்ணி திரும்பி ஏதாவது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவுமே நடக்கலை. பக்காவாக வந்து வந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. மேலே வந்து பின்னாடி டிக்கி டோர் வந்து பெயிண்ட் அடிக்கலை. கீழே பம்பர் பார்த்திங்கன்னா பாதி பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஆனால் எந்த வித்தியாசமே தெரில பாருங்கள். பக்காவாக வந்து வந்திருக்கு. சைட்லேயும் ஃபுல் பெயிண்ட் அடித்த இடமும் வந்து கரெக்டாக கலர் மேட்ச் ஆகிடுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ டோட்டலாக இந்த பெயிண்ட் ஜாப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டிலே பண்ணுறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன். If I'm gonna lose you, I'm gonna lose it. I'm gonna lose it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உடனே பர்சனலைஸ்டு கொடுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.